இன்னைக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தான் உடம்புல பல சிக்கலை ஏற்படுத்துது. மலச்சிக்கல் வந்துட்டா உடம்புல எண்ணற்ற நோய்கள் உருவாகும். சரி, இந்த மலச்சிக்கலை சரி பண்றதுக்கு ஐயா கிட்ட சுகபேதி அல்வான்னு மிக எக்ஸலண்டான ஒரு அல்வா பிரபலமா இருக்கு. சரி, இது எப்படி சாப்பிடலாம்? 40 வயசுக்கு மேல இருக்கவங்க அதிகமான பேருக்கு மலச்சிக்கல் இருக்கு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு தான் அந்த மலச்சிக்கல் லேகம், இந்த சூரணம். மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, காரமான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ட்ரை ஐட்டம், ஃப்ரை ஐட்டம், அதாவது மாவுள்ள உணவுகள், நிறைய பஜ்ஜி, போண்டா, பேக்கரி உணவுகள், இது மாதிரியான நிறைய உணவுகள் சாப்பிடும் போது மலச்சிக்கல் இருப்பதற்கான காரணங்கள் 100% சாத்தியமா இருக்கு. இந்த மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து ஐயாக்கிட்ட இருக்கு. ஐயா வணக்கம். அதை பத்தி சொல்லுங்க ஐயா. சரி, மலச்சிக்கல் அப்படிங்கிறது வயிற்று பூச்சி ஏற்படுத்தும், பல தோல் நோய்கள் ஏற்படுத்தும், வாயு உப்புசத்தை ஏற்படுத்தும், கடைசியில மேல் நோக்கி வரக்கூடிய வாயு கூட வாயு நாற்றத்தோடு வர்ற அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டு, அப்புறம் பெருங்குடல்லாம் பலவீனமாயிடும். நாளடியில் சிறுகுடல் பெருங்குடல்லாம் பலவீனமாயிடும். நின்று அமிலம் உற்பத்தி ஆகி அதில் இருக்கிற சத்துக்களை உறிஞ்சி உடம்பே அழகு கூட குறைஞ்சிரும். மலச்சிக்கல் இருந்தால் அழகே குறைஞ்சிரும். அதனால மலச்சிக்கல் இல்லாம காலையில் எந்திரிச்சா 5 மணிலிருந்து 7 மணிக்குள்ள நல்லா ஃப்ரீயா மோசம் போயிடணும். அப்படி அந்த நேரத்துல அப்படி போகலை அப்படின்னாலே மலச்சிக்கல் தான். இல்லைங்க, நான் மத்தியானம் கரெக்டா போயிடுவேன், சில சமயம் சாயங்காலம் போவேங்க, அதெல்லாம் மலச்சிக்கல் தான். அதனால அது சரின்னு நினைக்க கூடாது. நீங்க காலை 5 to 7 தான் பெருங்குடல் தன்னுடைய கழிவை நீக்கி கொள்ளும் நேரம், பெருங்குடல் தன்னை வலுப்படுத்திக் கொள்ளும் பிரபஞ்ச சக்தியிலிருந்து எடுத்துக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துலதான் நீங்க மோசம் போகணும். வேணா சாயங்காலம் ஒரு தடவை நீங்க போய்க்கலாம், 2வது தடவை, அது நார்மல். அப்படி 2 நாளைக்கு ஒருக்க போறவங்க நிறைய இருக்காங்க. அதை சாதாரணமா சொல்றாங்க, நான் 2 நாளைக்கு ஒருக்க போயிருவனுங்க அப்படின்ட்டு. ஒரு பொண்ணு ஒரு தடவை வந்து சொல்லுது, வாரம் ஒரு தடவை தான் போவேன்னு சொல்லுது. அது எப்படிமா இருக்குதுன்னா, ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கிறேன், ஆனால் வாரம் ஒரு தடவை தான் போகுதுங்க. நான் டாக்டர்கிட்ட கேட்டேங்க, சரி உங்களுக்கு அது ரெகுலரா இருக்கும், விட்டுருங்க அப்படிங்கிறாருங்க அப்படிங்குது. இது எப்படி சாத்தியம்? ஒரு வாரம் அந்த மலம் குடல்ல தங்குச்சுன்னா அதுல இருக்க கழிவு நீர்லாம் எடுத்து உடம்புல செலுத்தி ரத்தம் கெட்டு போய் கடைசியில் என்ன நோய் வர்றது, என்ன ஆகுறதுன்னு தெரியல. சில பேர் நியாயப்படுத்துறாங்க, அது உங்களுக்கு சரிதானே, விட்டுருங்க அப்படின்ட்டு. அது தவறு. மலம் தினம் வெளியேறியே தீரணும். நாம் புதுசா சாப்பிட்றோம், அது உள்ள போய் செரிச்சு கழிவு வெளியே வருது. கழிவு வந்து வெளியேற்றிப்படாம நம்ம இன்னொரு தடவை சாப்பிட்டா அதுவே நம்ம ஜீரண சக்தி குறைச்சிரும். அதனால நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்றது தான் அழகான வாழ்க்கைக்கு வழி. முகம் அழகா இருக்கும், தெளிவா இருக்கும், வாய் நாத்தம் வராது, வேர்வை நாத்தம் வராது. அதனால மலச்சிக்கலுக்கு நான் ஒரு 3 வகையா வச்சிருக்கிறேன். என்னன்னா, கபம் உள்ளவர்கள் இந்த மலச்சிக்கல் சூரணம் சாப்பிடணும். இந்த சூரணம் இரவு படுக்கும்போது கபநோய் உள்ளவங்க 1 ஸ்பூன் எடுத்து டம்ளர்ல போட்டு 1/2 டம்ளர் வெந்நீர் விட்டு இதை நைட்டு குடிச்சிட்டாங்கன்னா காலையில் மோசம் நல்லா போயிடும், கபமும் நல்லா குறைஞ்சிட்டே வரும். கபம் உள்ளவங்க இதை தேன்ல கூட காலை இரவு சாப்பிட்டாச்சுன்னா கொஞ்சம் கபம் நல்லா கரையும். முதல்ல குடல்ல கபம் உருவாகுது, அதுவே போகணும் வெளியே, அதுக்கு இது யூஸ் ஆகும். அதுபோக வயிற்று புண் உள்ளவங்க, பைல்ஸ் உள்ளவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம், கொஞ்சம் உஷ்ணம் உள்ளவங்க, பித்தம் உள்ளவங்க எல்லாருமே இந்த திரிபிலா சூரணத்தை இரவு படுக்கும்போது ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர்ல குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் நீங்கும். சில பேர்த்துக்கு இந்த தோறுப்பு பிடிக்காது, சில பேர்த்துக்கு இந்த பொடி பிடிக்காது. இதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய நல்ல ஒரு உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய, ரத்தத்தை விருத்தி செய்ய கொள்ளக்கூடிய மென்தூர் பொருட்களா போட்டு, ரோஜா பூவிலிருந்து கடுக்கா பிஞ்சிலிருந்து எல்லாம் போட்டு, அதிமதுரம், இந்த மாதிரி கரிசாலை இதெல்லாம் போட்டு ஒரு சுகவேதி அல்வான சுவையான ஒரு மலச்சிக்கல் நல்லா இருக்கும், டேஸ்ட். ஆமா, இது வந்து 3 வயசு குழந்தையிலிருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும் சாப்பிடலாம். இது பிடிக்கும், மனசுக்கும் பிடிக்கும், சுவையும் பிடிக்கும், துவர்ப்பும் இனிப்பும் இருக்குமா, நல்லா இருக்கு சாப்பிட. இது நைட்டு இவ்வளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டாங்கன்னா காலையில் ஒரு தடவை நல்லா கழிஞ்சிடும். அப்போ மலச்சிக்கல் இல்லாம நம்ம தினம் கரெக்டா வாழும் பொழுது நமக்கு வேறு தொல்லைகள் ஏற்படாது, பிபி வராது. பிபி மீறி மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்தா நிறைய தொந்தரவு வரும். அதனால மலச்சிக்கல் இல்லாம எல்லாரும் வாழணும்னா இது அவங்க உடல்நிலை தகுந்தபடி நான் இங்க வந்தா கொடுத்துருவேன். அவங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம். மலச்சிக்கல் பொடி வேணுமா, திருவிழா வேணுமா, சுகபேதி அல்வா வேணுமா, அவ்வளவுதான். சாப்பிட்டாச்சுன்னா மலச்சிக்கல் நீங்கிரும், வேறு தொல்லைகள் இருக்காது, வயிற்று பூச்சிக்கு தொந்தரவு வராது. ஏன்னே மலச்சிக்கல் பலச்சிக்கலே உண்டாக்கும். ஐயாக்கிட்ட வந்து அந்த சிக்கலும் போயிடும். இதுதான் அற்புதமான விஷயம். சுகபேதி அல்வா செம்ம டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டா நிறைய சாப்பிட்ருக்கேன். இப்படிப்பட்ட மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த வீடியோவை மலச்சிக்கல் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.